السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு தடவை சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்கும் பொழுது ஒரு மனிதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடுமையான முறையிலே ஏசினார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்றும் பேசவில்லை, சைலண்டாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு சிரித்துக் கொண்டிருந்தார்கள். இரண்டாவது தடவை அதைவிட கடுமையாக ஏசினார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்றும் பேசவில்லை, சைலண்டாகவே இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். மூன்றாவது தடவை அதைவிட கடுமையாக ஏச ஆரம்பித்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டு உடனே எழுந்து சென்று விட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவர் எனக்கு ஏச ஆரம்பித்தார், நீங்கள் உட்கார்ந்து பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தீர்கள். நான் அவர் கூடுதலாக ஏச ஆரம்பித்த பொழுது, இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை இன்னும் அதிகமாக ஏச ஆரம்பித்த பொழுது நான் கோபத்தை பொறுத்து கொள்ளாமல் நானும் அவருக்கு பதில் ஏச ஆரம்பித்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் எழுந்து சென்று விட்டீர்கள். நீங்கள் என்னுடன் கோபப்பட்டு விட்டீர்களா? நீங்கள் ஏதாவது கோபித்துக் கொண்டீர்களா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்ரே, இன்னஹு கான மஅக மலகுன் யருத்து அன்க. முதலாவது தடவை அவர் ஏசும் பொழுது நீங்கள் பேசாமல் சைலண்டாக இருந்தீர்கள். ஒரு மலக் உங்களுக்கு பக்கத்தில் இருந்து அவருக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். நீங்கள் பதில் சொல்லாவிட்டாலும், அவருக்கு பதில் ஏசாவிட்டாலும், அவர் பக்கத்தில் இருந்து அவருக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். எப்பொழுது நீங்கள் பேச ஆரம்பித்தீர்களோ அந்த மலக் சென்று விட்டார், ஷைத்தான் வந்து விட்டார். ஷைத்தான் இருக்கும் சபையில் நான் உட்கார விரும்பவில்லை, அதனால் தான் நான் எழுந்து சென்றேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சித்திக் என்ற அந்தஸ்தை அடைவதற்கு உள்ள ஒரு காரணம், ரீசன் சொல்லப்பட்டிருக்கின்றது. சித்திக் என்ற அந்தஸ்து நபிமார்களுக்கு பின்னால் ஒரு முஸ்லிம் அடைய வேண்டிய உயர்ந்த அந்தஸ்து. அந்த சித்திக் என்ற அந்தஸ்தில் உள்ள ஒன்றுதான் நல்ல பண்புகள் இருக்க வேண்டும். மனிதர்கள் ஏதாவது எமக்கு ஏசும் பொழுது, ஏதாவது பேசும் பொழுது நாம் சகிப்புத்தன்மையுடன் பொறுமையுடன் இருப்பது அந்த சித்திக் என்ற தன்மையை அடைவதற்குரிய முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து 3 புத்திமதிகளை சொன்னார்கள். அபூபக்கரே, ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்யப்படுகின்றது, யாராவது ஏசுகின்றார்கள், அடிக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த மனிதர் பேசாமல், பதிலுக்கு ஏசாமல் பொறுமையாக இருக்கின்றார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு உதவி செய்வான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு மனிதன் மற்றவர்களிடம் கேட்கும் வாசலை திறக்கின்றார், மற்றவர்களிடம் கேட்கும் வாசலை ஒரு மனிதர் திறக்கின்றார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு வறுமையின் வாசலை திறப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை வைத்து 3 விஷயத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். ஒருவருக்கு யாராவது அநியாயம் செய்கின்றார்கள், ஏசுகின்றார்கள், இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு 3 ஆப்ஷன் இருக்கின்றது. முதலாவது, வஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்து மிஸ்லுஹா. யாராவது ஏசினால் அவர் எவ்வளவு ஏசி இருக்கின்றாரோ அந்த அளவு ஏசலாம். அதைவிட சிறந்த ஒரு விடயத்தை அல்லாஹ் சொல்கின்றான், ஃபமன் ஆஃபா வ அஸ்லஹ் ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். ஒருவர் மன்னிக்கின்றார், அவர் ஏசும் பொழுது அதற்கு பதில் பேசாமல் இருக்கின்றார், அவரது கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. அதற்கு மாற்றமாக 3வது ஒரு கட்டம் இருக்கின்றது. யாராவது ஏசும் பொழுது அதை விட கூடுதலாக நாம் ஏசிவிட்டால் அது ஒரு அநியாயம். இன்னஹு லா யுஹிப்பு ஸாலிமீன். இது அநியாயம் என்று, இந்த அநியாயத்தை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி இருப்பதை வைத்து இந்த 3இல் ஒன்றை நாம் செய்ய வேண்டும். அதில் மிகச் சிறந்தது மற்றவர்கள் ஏசும் பொழுது நாம் ஏசாமல் அதை மன்னிக்க வேண்டும். இதுதான் மிக பெருந்தன்மை என்று நாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாராவது ஏசினால் அவர்களுக்கு பொறுமை கூடும், பதில் பேச மாட்டார்கள். ஹதீஸிலே வந்து இருக்கின்றது, சொந்த விஷயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே பழிக்கு பழி வாங்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. மார்க்கத்துடைய விஷயத்திலே யாராவது ஏதாவது பேசிவிட்டால், அடித்து விட்டால், ஏதாவது மார்க்கத்துடைய விஷயத்திலே குறைபாடு செய்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்று ஹதீஸிலே பதிவாகி இருக்கின்றது. எனவே மிகச் சிறந்த ஒரு பண்பை நாம் படித்திருக்கின்றோம். கண்ணியமானவர்களே,
யாராவது தனிப்பட்ட முறையிலே எமக்கு ஏதாவது ஒன்றை பேசுகின்றார்கள், நமக்கு எதிராக ஏதாவது பேசுகின்றார்கள், இந்த சந்தர்ப்பத்திலே நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். இது மிக உயர்ந்த பண்பு என்பதை இந்த சம்பவத்திலிருந்து நாம் படிக்கக்கூடிய ஒரு பாடமாக லெசனாக இருக்கின்றது. அல்லாஹ் இந்த உயர்ந்த பண்பை நமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.